இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸோட பிளாக் ஃப்ரூட் 15 பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்டு நம்ம வந்து இப்போ லெவல் கூட பார்த்துருப்பீங்க 2310. அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ ஏன்டா வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ், இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வேறு வந்துடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இன்னும் வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ இனிமேல் வந்து கண்டிப்பாக வீடியோ வரும், அதை பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லெவலும் ஒரு 2310. அப்புறம் புத்தா எல்லா பவர்ஸையும் அவக்கன் பண்ணிவிட்டு அப்புறம் எலக்ட்ரிக் கிளாக் ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து வாங்கினேன். எப்பறம் இந்த எலக்ட்ரிக் கிளாக் ஃபைட்டிங் ஸ்டைல் வாங்கினேன்னா, ஸோ அது ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலை வந்து 400 மேட்ச்சுக்கு கொண்டு போனீங்கன்னா இது ஃப்ளோட்டிங் தேட்டரில் ஒரு சீக்ரெட் இருக்கும், அங்கே வந்து அவங்ககிட்ட போய் கூப்பிட்டு போவேன். ஸோ இருங்க, அது மட்டும் இல்லாமல் ரிப்பின்றாவோ அடிச்சுட்டா இந்த போர்ட்டலில் என்னால் போக முடியும். ஆனால் இந்த போர்ட்டல் எதுக்குன்னா டிக்கி அவுட் போஸ்ட்டு போடுறதுக்கு. ஆனால் இது எப்படி எடுக்கிறது எனக்கு தெரில. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து மேன்ஷனுக்கு போயிட்டு அவள் அந்த ப்ரீவியஸ் ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பா, அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிடுறேன். அது மட்டும் ஒரே செகண்ட் கைஸ், பிளாக் 50 கிட்ட போய் இன்னும் ஸ்டாக்கில் இருக்குன்னு பார்க்கலாம். என்கிட்ட 5 மில்லியன் 7 லேக்ஸ் இருக்குது. 7 லேக்ஸ் தானே, இன்னும் வேறு எவ்வளோ இருக்குமா கைஸ்? என்கிட்ட பெயின் இருக்குது கைஸ். ஸோ பெயினுக்கு வந்து யாராச்சும் லைட்னிங் தரீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அவங்களோட யூசர் நேம் சொல்லுங்கள். நான் உங்களோட பெயின் தரேன், நீங்கள் மட்டும் லைட்னிங் தந்தால் போதும் கைஸ். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் யூசர் நேமை போடுங்க, அப்போ தான் எனக்கு யாருன்னு தெரியும். ஸோ நம்ம வந்து மைப்ளாக் கேஷில் போயிட்டு லெவலப் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் சி ஆஃப் ஸ்ட்ரீட்ஸில் இருக்கேன். ஸோ சி ஆஃப் ஸ்ட்ரீட்ஸு நம்ம போட்டோன்னு முடிச்சாச்சு, ஹைட்ரா ஐலாண்டை முடிச்சாச்சு, அடுத்து ஃப்ளோட்டிங் டர்ட்டில் முடிச்சாச்சு. ஃப்ளோட்டிங் டர்ட்டில் அப்புறம் என்ன ஐலாண்டு இருக்கோம், ஹண்டட் கேஸ்டில் முடிச்சாச்சு. அப்புறம் தான் நம்ம வந்து சி ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ் வந்து நம்மளால் போக முடியும். ஸோ நம்ம வந்து செஸ்ட்டை கலெக்ட் பண்ணிப்போம், எனக்கு காசு வேணும். அப்பப்போ காட் சேலஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ செஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறோம். இந்த செஸ்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு உள்முனைச்சா சரி பரவாயில்ல விடுங்க கைஸ். இனிமேல் நம்ம வந்து இது ஸ்பின் பண்ண போகிறது இல்லை கைஸ். நேற்று வந்து கிட்ஸோட வந்து ஸ்டாக்கில் இருந்துச்சு கைஸ், அது வந்து என்கிட்ட காசு இல்லை. அப்போது நான் சூப்பர் ஹியூமனை வந்து வாங்கினேன். அப்புறம் தான் இந்த எலக்ட்ரிக்கில் வந்து வாங்கினேன் கைஸ். கிட்ஸோட ஸ்டாக்கில் இருந்துச்சு நேற்று, ஆனால் என்கிட்ட காசு இல்லை. அது 8 மில்லியனு, என்கிட்ட 5.6 லேக் தான் இருக்குது கைஸ். ரொம்ப சேடாக இருக்குது கைஸ் எனக்கு. நான் அழுதுட்டேன் அங்கேயே, அழுவலாம் இல்லை, கொஞ்சம் சேடாக இருந்தேன் அவ்வளோதான். ஸோ ஐயமே இப்போ வந்து நம்ம அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கேக் பிரின்சஸ் அடிச்சுட்டு ஏதோ இந்த பேல் ஸ்கார்ஃபு வந்து வாங்கினேன். இதோ இந்த பேல் ஸ்கார்ஃபு இங்கே இதில் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? இங்கே இருக்கே, ஐயோ இங்கே மேலே ஒரு போட்டிருக்கல. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிவிடுங்க. என் பேல் ஸ்கார்ஃப் எடுத்துடுறேன், அப்புறம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தெரியும் உங்களுக்கு. இது எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டுத்தையும் ஹாலோவின் ஈவெண்ட்டில் எடுத்தது. அப்புறம் அந்த டார்பியர் அடித்தா இந்த மித்திக்கல் இது கோட்டு கிடைக்கும், டார்க் கோட்டு. ஸோ இப்போ என் ட்ரெஸ்ஸை பார்ப்போம். இப்போ என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. சரி வாங்க நம்ம பேக் டு கிரைண்டுக்கு போயிடலாம். போயிடலாமா கைஸ்? அது மட்டும் இல்லை, நான் எப்படி நான் இவ்வளோ லெவல் வந்தேன்னா கைஸ், நானும் மேக்ஸ் லெவலில் போயிட்டு இந்த கேமை முடிக்கணும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் அப்போ ஆஃப்லைனில் எக்ஸாம் வந்ததால் கொஞ்சம் டைம் தான் கழிச்சு, ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. அப்போ தான் எங்கள் அம்மா அவ்வளோ டைம் தான் தந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இது பண்ணல. ஸோ விங்ஸ் ஆஃப் ஃப்ராட் டிஸ்பிளே அப்பா என்னடா அது எனக்கு புரியல, என்னவா தருவாங்க? ஏதோ சொன்னாங்களே, ஏதோ விடுங்க, என்ன நடக்க போதும், நம்மளுக்கு என்ன நடந்தால் நம்மளுக்கு லெவல் தான் முக்கியம், லெவலப் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ இப்போ வந்து நம்ம கைஸ் இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த சி ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ் வந்தோம்னா, ஸோ அதோ இங்கே இருக்குல்ல, இப்போ ரீரோட்ரிங் காட்டுறதுல இதுதான் ஃபஸ்ட் ஐலாண்டு. அடுத்து செகண்ட் ஐலாண்டுக்கு வந்து இருங்க சரி
ஐயோ பால்ஸ்கர் போடலையா கைஸ்? பால்ஸ்கர் போட்டால் ஒரு 50% ஸ்வாடு அப்புறம் பிளாக் ஃப்ரூட் டேமேஜ் தரும். அப்புறம் இந்த பால்ஸ்கார்ஃபை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் 10% லார்ஜர் இன்ஸ்டிங்க்ட். பார்த்தீங்களா? போய் இன்ஸ்டிங்க்டை போட்டால் அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட தெரியுது. அதுவே இன்ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த பால்ஸ்கார்ஃப் எடுத்துடணுமா போய் எங்கே இருக்காங்க தெரியாது. ஏன்னா 10x லார்ஜர் இன்ஸ்டிக்ட் வெர்ஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்ச வந்து நெக்ஸ்ட் ஐலாண்டு வந்து இந்த கேக் குயின் இருக்கிற இந்த ஐலாண்டு. அடுத்து நெக்ஸ்ட் ஐலாண்டுனா இதுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐலாண்டு வந்து இந்த கோகோ ஐலாண்டு. எங்கே இருக்கா இதோ அந்த ஐலாண்டில் தான் இப்போ நான் இருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த கோகோ ஐலாண்டு போகிறோம். நிறைய இந்த ஃப்ரூட் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த பாம் ஃப்ரூட்டை இப்போது ஸ்டோர் பண்ணிடலாம். இருங்க, அங்கே போனோம்னு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். கைஸ் இன்னும் வீடியோவை பார்க்குறவங்கெல்லாம் அது இன்னும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. இனிமேல் கண்டிப்பாக வீடியோ வரணும். ஒருவேளை வீடியோ வரலன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் வச்சுட்டீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லெவலை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மக்கிட்ட ஃப்ராக்மெண்ட்ஸ் 13,000 இருக்குது வேறு. ஸோ அப்படியே இவனை வந்து அடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து டிக்கி அவுட் போஸ்ட் போவோம். ஒரு 2525 லெவல் வந்து நம்மளால் டிக்கி அவுட் போஸ்ட்டுக்கு போக முடியும். நான் நியர்பை மேக்ஸ் லெவல் கிட்ட தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேமை முடிச்சிடலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் சோல் கிட்டார் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியல கைஸ். அதை எடுக்கிறதுக்கு 250 எக்டோ ப்ளஸ்ஸுமே 500 போன்ஸு அப்புறம் என்ன கேட்டாங்க 1 டார்க் ஃப்ராக்மெண்ட்டு. என்கிட்ட 4 டார்க் ஃப்ராக்மெண்ட் இருக்குது. நம்மளுக்கு வந்து போன்ஸு அப்புறம் இது எக்டோ ப்ளஸுக்கு தான் தேவை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அந்த கோஸ்ட் இருப்பாங்க அவங்ககிட்ட போனாங்க. அவனால் அவங்க கூட பேச முடியல. குஸ்ட் பண்ணணுன்னா இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அவனை யூசர் ஐடி சொல்லிவிடுங்க. அப்புறம் எப்படி பண்ணோன்னு அப்படியே வந்து சொன்னீங்களா நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெங்கோக்கும் இல்லாமல் அந்த கேக் குயின் அடிச்சுட்டு நான் இந்த பட்டி ஸ்வாடுன்னு ஒரு ஸ்வாடை எடுத்தேன். ஸோ இதுதான் அந்த பட்டி ஸ்வாடு. ஆனால் எனக்கு ரெங்கோக்கு தான் வேணும். எவன்டா அது என்ன அடிக்கிறது? ரெங்கோக்கு வந்து 350 லெவல் கொண்டு போனாங்க இஷ்டம். என்னை மட்டும் சிடி கேக் கிடச்சா நல்லாயிருக்கும். இட் மீன்ஸ் கரிசுட்டியில் கட்டானா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்வாடா அடிச்சு பார்ப்போம். மாஸ்டர் ஏறு தான் பார்ப்போம். எனக்கு 350 லெவல் 350 மாஸ்டரி லெவல் வந்தால் என்னால் வந்து பர்னிங் ஸ்லாஷ் சொன்ன ஒரு இது இருக்குது பவரு இந்த ரெங்கோக்குள்ளே. அது சில பேருக்கு தெரியாது. ஐயோ இங்கே போட்டோன்னா. ஸோ சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் பர்னிங் ஸ்லாஷ். ஸோ இந்த ஐடியா நல்லா இருக்கும். வாவ், பாருங்க சாக்லேட் செம்மையாக இருக்குது இந்த ஐலாண்டு. 3050 அடப்பாவி, எவ்வளோ இதுவாக இருக்குது. ரொம்ப லெவலில் எடுத்துடும் போல் கைஸ். சரி பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து என்கிட்ட 13,000 ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. என்னை வந்து டோ ஃப்ரூட் வந்து கிடச்சிச்சின்னா நான் வந்து அதை சாப்பிட்டுட்டு இறச்சி நம்ம சப்ஸ்கிரைபரு லைக் யூ கைஸ் நீங்கள் வந்து இந்த டோ ரைட்டில் ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். ஸோ நானும் அங்கங்கே அப்போ அடிச்சு இருக்கேன். ஆனால் என்கிட்ட 2 பவர் தான் இருக்குது டோவில். ஸோ எனக்கு கச்சிச்சுன்னா மறுபடியும் சாப்பிட்டுட்டு அவேக்கன் பண்ணணும் மறந்துட்டேன், வாயில் வர மாட்டேங்குது. ஸோ ஆனால் இந்த புத்தா வச்சு கிரைண்டிங் பண்ணுறது நல்லா தான் கைஸ் இருக்குது. இந்த ரெஸ்ட்லெஸ் டோ பராஜ் அவேக்கன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா பெருசாக வரும். நல்லா பெஸ்ட் கிரைண்டிங்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோ நல்லாவெல்லாம் இருக்காது. ஆனால் புத்தா தான் நான் பிடிச்சிருக்கு. வாடா. ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெயின்போ சேவியர் ஆரக் கலரை வந்து வாங்கிட்டோம். அது எப்படின்னா ஃப்ளோட்டிங் டட்டில் ஒருத்தர் இருப்பாங்க கைஸ். ஐயோ சரி, இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அவன் எங்கே இருப்பான்னு.
ஸோ இப்போ வந்து கிரைண்டிங் பண்ணிவிட்டு அவள் எங்கே இருக்கான்னு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் ஸ்வாடுக்கு தான் போடுவேன். என் சோல் கிட்டார் நல்லா கடிச்சா நல்லா இருக்குங்க சார். லாஸ்ட் பவர் செம்மையாக இருக்கும். EIDBLO எதோ சொல்லுவாங்களே, அந்த பவர் நல்லாயிருக்கும். நான் எல்லா 2x2 லக்கும் போட்டுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. லைட்னிங் அபிஸ் கூட போட்டேன் நேற்று போட்டு கொஞ்சம் என்னால் டெவலப் பண்ணுற முடிகிறது பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இவன் அடிப்போம். ஸோ கைஸ், இன்னும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு காசு முக்கியம், அது மட்டும் இல்லை லெவலப்பும் முக்கியம்தான். இவனை வந்து ஒரு அடி போட்டுடலாம். இன்னும் 2 பேர் அடிக்கணும்ல? 2 பேரா? இல்லை 3 பேர் அடிக்கணும். ஐ திங்க் 3 பேர். இவனை அடித்தவொடனே இன்னும் 2 பேரை தான் அடிக்கணும். ஸோ ஐயோ கைஸ், இப்போ வந்து முடியல கைஸ், பேசி வாய வலிக்குது. ஸோ இவனாச்சும் வந்து நம்ம நெக்ஸ்ட் குவிஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் குவிஸ்ட் இல்லை, இன்னொரு குவிஸ்ட் பண்ணலாம். ஸோ இவன்கிட்ட பேசுகிறான். ஸோ நான் இன்ஸ்டிக்டை போட்டு தான் வரணும். ஏன்னா நான் இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். இது 5000 டாஜஸ் இந்த இன்ஸ்டிக்டில் பண்ணால் நம்மளால் இன்ஸ்டிக் V2 பண்ண முடியும். அந்த ஃப்ரூட்ஸ் கூட என்கிட்ட இருக்குது. அந்த ஃப்ரூட்ஸ் எந்த இடத்துல இருக்கான்னு பார்ப்போம். ஆப்பிள், பைனாப்பிள், அந்த ஃப்ரூட்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒன்று வந்து டர்ட்டில் மவுண்டெயின் கிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து கிரேட் ட்ரீயா? இல்லை கிரேட் ட்ரீல இல்லை கைஸ். அடுத்து வந்து போர்ட் டவுனில் இருக்கும். ஆனால் இன்னொரு ஃப்ரூட் எங்கேயும் இருக்கும் கைஸ், மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் வரலையே. யோசி. பனானா கிரேட் ட்ரீல தான் இருக்கும். கிரேட் ட்ரீல ஒரு மவுண்டெயின் இருக்கும், அந்த இதில் தான் இருக்கும் பனானா. ஸோ இந்த 3 போயிட்டு ஒருத்தங்கிட்ட தந்தால் நம்மளால் இன்ஸ்டிக் V2 5 மில்லியன் கொடுத்துட்டு 5,000 ஃப்ராக்மெண்ட்ஸை கொடுத்துட்டு நம்மளால் இன்ஸ்டிக் V2 வாங்க முடியும். ஆனால் நான் இப்போ வாங்க போகிறது இல்லை. இன்னும் நிறைய காசு கிடச்ச வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ கைஸ், நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொன்னேன். நான் பெயிண்ட் தரேன், நீ பெயிண்ட் போட்டல் 2மே தரேன். யாராச்சும் எனக்கு வந்து லைட்னிங்கை தாங்க. இப்போ கண்ட்ரோல் ப்ராஜெக்ட்ஸில் தான் இருக்கேன். ஏன்னா யாரும் தரமாட்டீங்க எனக்கு தெரியும். நான் பெயிண்ட் போட்டல் தரேன். அப்புறம் லைட்னிங்கு ஏதாச்சும் த்ராஷ் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் தாங்க. நான் லைட்னிங்கை சாப்பிட்ருவேங்க. ஏன்னா லைட்னிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ரம்பிள் கூட தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் என் ட்ரீம் ஃப்ரூட் அது எனக்கு கிடச்சதே இல்லை. ஸோ anyone can give me lightning bro. ஸோ இப்போ வந்து இவனை வந்து அச்சிடலாம். எங்கடா இருக்கான்? இங்கே ஒருத்தர் இருக்கான். இவனை வந்து அச்சிடலாம். செஸ்ட் இருக்கு கைஸ் அங்கே. சரி போவா, செஸ்ட்டை கலெக்ட் பண்ணுங்க பாய். கைஸ் இந்த மேலே ஒரு செஸ்ட் இருக்குது, கோல்டன் செஸ்ட்டு. செஸ்ட்டு கலெக்ட் பண்ண முடியல, சரி விடுங்க. ஸோ இப்போ வந்து என்ன இவனையும் அப்புறம் போய் இவங்க 2 பேரையும் அடிச்சோன்னா போடு காஞ்சோர்டு கோகோவா எங்கடா இருக்காது? காஞ்சோர்டு கோகோ எங்கடா இருக்கு? காஞ்சோர்டு கோகோ மேலன் எங்கடா இருக்கு? கோகோ கைஸ், கோகோவே இதோ இங்கே இருக்கு. கைஸ் இது ரேரு. ஆல்ரெடி நான் 3 எடுத்துருக்கேனா? இல்லையே, நான் இப்போ தானே 1 எடுத்தேன். அப்போ பண்ணும்போது கிளிச்சில் வராமல் இருக்கும் போல். இப்போ இவனை அடிச்சிருந்தா நம்மளுக்கு வந்து 5,000,008 கிடைக்கும். கச்சிச்சு. ஸோ இப்போ இவனை அடிக்கலாம். ஏன்டா அடிக்க பார்த்தியா? என்னெல்லாம் அடிக்கிறேன். வா நீயோ சாவு. ஐயோ எங்கே இருக்கான்? இப்படி பண்ணிட்டு போட கேஷ். இந்த லைட்னிங் சொல்கிறப்பாங்க. எலக்ட்ரிக்
கிளா. இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து சூப்பர் ஹியூமனை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் வீடியோவில் பார்த்தேன். அதனால தான் இது ரைடு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக ஒன் ஷாட் எனிமி மாதிரியே இருக்காங்க. ஒரே ஒரு ஷாட் விட்டால் செத்துருவாங்க. ஒன்றெல்லாம் சொல்ல முடியாது, 1 2 3 ஷாட்டு போட்டால் செத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து புத்த ரைடை கூட நம்மளால் வந்து முடிக்க முடியுது, சோலோவாக முடிக்க முடியுது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கும் வந்தாச்சு. டெவலப் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டெவலப் பண்ணுறது. ஸோ இது வந்து இப்போ வந்து எவன்டா அது மரங்கம்மா, ஆனால் எவனும் வந்து முட்டுற மாதிரி இருக்காங்க. மரம் இருக்கு, நான் மரத்தை பார்க்கல கைஸ். ஏங்க இந்த டீமன்ஸ்லேயே நல்லா இருக்குங்க இந்த பவர் போடே. அவ்வளோத்தா அவனை அடிக்கலாம். ஐயோ முகம் வாங்கிட்டேன்னு ஃப்ளாஷ் டப்பாங்க போட்டு சாவடிக்கலாம் நினச்சா. இதோ இங்கே ஒரு கோக்கா இருக்கால, இப்போ அடிச்சிட்டு இருக்கல, எல்லோ கலரில் கூட இருக்கேன். அவங்ககிட்ட போய் ஃப்ளாஷ் டப்பை போட்டு டமால் அடிச்சிடலாம் பார்த்தேன். ஸோ ஏன்னா இது ஃப்ளாஷ் டப்பை அங்கே தூரமாக போட முடியுது எங்கடா. ஸோ கைஸ் 1 செகண்ட் வந்துடுறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இவனை வந்து அடிச்சிடலாம். இவன் அடிக்கிறதுக்குள்ள போதும் இடும் போல ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லை, ஹாப்பி அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். ஸோ December 25 வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ அதனால் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆர் மேரி கிறிஸ்மஸ். ஸோ ஆமாம் எஸ், இப்போ வந்து அதுக்கு டக்குன்னு நம்மளால் வந்து இது பண்ண முடியுது, காசு சேர்த்து வைக்க முடியுது. இப்போ நான் 8 lakhsல இருந்தேன், இப்போ 8,50,000 வந்துட்டேன். பார்த்தீங்களா, ரொம்ப இந்த ஸ்டார்ட்ஸில் வந்து 10K தராங்க. தேர்ட் சீலோ இல்லை, இது கூட இருக்குது. செகண்ட் சீல வந்து ரைடர்ஸ் இருப்பாங்களே ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு கூட 10,000 தராங்க. 10,000 250 இல்லைனா ஆமாங்க 10,250 தராங்க. ஸோ இப்போ வந்து இவன் அடிச்சிடலாம். ஆனால் இவ்வளோ லேட் ஆகுது இவன் அடிக்க. நான் செகண்ட் சீல ஒரே 2-3 ஷாட் விட்டா போதும்டா, எல்லாரும் செத்துருவாங்கடா ரைடர்ஸ் அடித்தா. இவன் அடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இவன் வச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு எனிமி தான், அவனை அடிச்சிட்டோன்னா நம்ம வந்து இந்த குஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். மறுபடியும் அடுத்த குஸ்ட்டுக்கு போயிடலாம். இவன் தான் வேறு எலக்ட்ரிக் ட்ரெஸ்ட்டு போடுவோம் இவனுக்கு. இப்போ தண்டர் கிளாப் அண்ட் ஃப்ளாஷ் போடலாம். புர்கே நான் சாக மாட்டேங்கிறா, அவன் செத்துட்டான் பார்த்தீங்களோ. இந்த கன்னை வச்சு இவன் ஒரு அடிக்க. இன்னப்போ நானும் அடிக்கிறப்பா. நான் சும்மா தான் விளாட்டு பண்ணியிருந்தேன், நீ தேவையில்லாமல் வந்தேன். என்னடா 3 பேர் போகிறீங்க? இல்லை 2 பேர் தான், 2 போயிடும் போடணும். ஐயோ எங்கடா இருக்கா அவ? இப்போ வா சொல், அங்கே இருக்காங்க. இங்கே ஃப்ளாஷ் டப்பை போட்டு போகலாம் இவனை. ஏன்னா நம்ம வந்து இவனை ஆல்ரெடி டேமேஜ் பண்ணியிருக்கோன்னே. இங்கே இப்போ இது வச்சு அடிக்கலாமா? நம்ம கபூச்சா இந்த கன்னை வந்து நம்ம டக்குன்னு மேஸ்ட்ரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பவர் பிரேஸ்லைட்டு பிளேசிங் பியோனிக்ஸ் இருறா அடிக்க விட்றா, சும்மா வந்துட்டே இருக்கேன். போடு, செத்து வேண்டாம், செத்துடுவேன். போ, பறந்து போ. ஸோ ஸ்னீட்டை போட விட மாட்டேங்கிறாங்களே. காஞ்சோர்ட்டு கொக்கோ. ஸோ இப்போ வந்து லைஃபு ஏஞ்சல் ட்ரெஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ரைட்ஸில் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏஞ்சல் ட்ரெஸ் V3 வாங்கணுன்னா நம்மளால் இது வந்து ஹெல்த் இருக்குல்ல, அதை வந்து ரைஸ் பண்ணணுமா இந்த போட்டால் ஈஸியாக. ஸோ அதனால தான் நான் இன்னும் ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஏன்னா ஏஞ்சல் ட்ரெஸ்ஸில் V4ல் வந்து ஃப்ளை இருக்கும்.
அதில் ஜம்ப் வந்து ஹோல்டு பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளை கிடைக்குமா கைஸ். ஸோ அதனால தான் எப்படியாச்சும் ஏஞ்சல் ரேஸ் V4 வந்து நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எப்படி எடுக்கிறது தெரில. மிராஜ் ஐலாண்டுக்கு போயிட்டு அது சீக்ரெட் பிளேஸாக மிராஜ் ஐலாண்டு, அங்கே போயிட்டு ப்ளூ கீரை கண்டுபிடிக்கணுமா. அதுக்கு வந்து மிரர் ஃப்ராக்டர் வந்து வேணும். அதை கேக் பிரின்சஸ் அடித்தா நம்மளுக்கு கிடைக்குமா கைஸ். என்ன இது, நான் திருப்பி உங்கள் அது கூட திரும்புது கைஸ். சரி இப்போ ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப லேக் ஆகுது. ஸோ இந்த கோகோ வாரியரை வந்து நம்மள வச்சிடலாம் கைஸ். இன்னும் ரொம்ப காசு பாருங்களேன், 250 தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே எவ்வளோ 900K போயிடுச்சு கைஸ். 900 lakhs, 9 lakhs சாரி 900 lakhs சொன்னாங்க பார்த்தீங்களா. போடு பாடி இவனை அடிச்சிடலாம். ஐயே என்னடா இப்படி மொக்கம் வாங்குற. ஏடிஜி ஃப்ளாஷ் ஸ்டெப்பில் ஒரு மொக்கை, அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ரேம்பேஜில் ஒரு மொக்கை. அதுவும் இந்த செடிக்கிட்ட போயிட்டு அப்படியே பறந்துட்டு வந்து போடா. ஸோ இப்போ வந்து இவனை ஒரு போட்டு ஐயோ காப்பாற்றுங்க. ஃப்ளாஷ் ஸ்டெப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன தண்ணி அடியில் போட்டு விட்டாங்க பார்த்தீங்களா. இது தண்டர் கிளப்போ யூஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா. இப்போ லைட்னிங் த்ரஸ்ட் போடு. இவனுக்கு வந்து இன்னைக்கு சிக்கன் டேயா. ஐயோ விளையாடிட்டு இருக்கேன் கைஸ். ஐயோ பேசி தொண்டை வலிக்குது. உங்களுக்காக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து நான் இந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, அந்த சாக்லேட் பார் பேட்டிலரு, அந்த ட்விஸ்ட்டு போயிட்டு தான் இந்த வீடியோ முடிச்சு ஆகுவேன்னு இருப்பேன். இன்னும் 5 லெவல் தான் இருக்குது. அந்த 5 லெவலில் முடிச்சிட்டோன்னா நம்மளால் அந்த சாக்லேட் பார் பேட்டிலரா அவங்கள வந்து நம்மளால் அடிக்க முடியுமே. ஸோ இவனை சின்ன போடே செம்ம ஷாட்டு. ஐயோ வந்துட்டா கைஸ். இது தண்டர் கிளாப் போட்டால் மட்டும் எதுக்கு தண்ணி அடியில் போகிறோமோ கைஸ். ஆஹா அங்கே ஒரு ஹேக்கர் இருக்காங்க கைஸ், நம்மள வச்சுட்டு போகிறா. இது இப்போ எனபிள் வேறு பிபி வேறு எனபிளில் இருக்குது. ஸோ அவன் வந்து அடிச்சிருவானோ. ஹேக்கர் கைஸ், ஹேக்கர் தானா? ஹேக்கர் இல்லை கைஸ். பறந்துட்டு இருக்கானா, அதனால தான். அந்த அவன் பேர் என்னது, யாஸ்டார்க்கு. அந்த கைஸ். இப்போ வந்து ஸ்வாடுக்கு வந்து இது போட மறந்துட்டேன். ஸ்டார்ட்ஸு இல்லை நம்ம கன்னு கூட போடலாமா? ஓகே. அப்போ இப்போ இந்த இது முடிச்ச வந்து போவோம். ஏன்டா பறந்து போ மாதிரி. ஸோ இப்போ இவனை வந்து முடிச்சிட்டோன்னா 2321 சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கோகோ வாரியரே ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கேன். என்னை வந்து அடிச்சிட்ருக்கேன். ஸ்குவாட் வச்சு தான் ஒன்று அடிக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் வந்தல டிவன்ஸ் லேயரை வந்து போட்டுடலாம். போடே இப்போ வந்து லைட்னிங் த்ரஸ்ட்டை வந்து போட்டுடலாம். பார்த்தீங்களா எங்கே போய் பறந்துள்ளதா. போடே. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு காய்ஸ். இவங்களை டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ ஒரு கூட போட்டுடலாம் இவனை. இன்னும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபாக பண்ணி விட்ருங்க. ஸோ இனிமேல் வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அப்போ மட்டும்தான் இது பண்ணேன். அப்போ வந்து ஆஃபில் எக்ஸாம் கைஸ், அதனால தான் கைஸ் அப்பப்போ வீடியோ போட மாட்டேன். அப்பப்போ இல்லை, அப்போது வீடியோ போடல. ஆனால் இனிமேல் இந்த வீடியோ வரும். ஸோ இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட 24 மினிட்ஸ் இருக்குமா.
ஆமாங்க 24 மினிட்ஸ் தான் இருக்குது, ஏன்னா ரெக்கார்டு இருக்குங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் சொல்கிறேன். இங்கே 25 மினிட்ஸ் இருக்கு மாதிரி யாரோ மிஸ் ஆகிட்டுருக்கேன். அப்பா என்ன ரெயின்போ கலரில் எழுதி. சரி, இப்போ வந்து இவனை வந்து தள்ளி விட்டுடலாம். மறுபடியும் வந்துட்டானா கிஷனுங்க இந்த வாட்டி சப்ஸ்கிரைபர் போட்டோன்னா இப்போ 475 மாஸ்டரி இன் எலக்ட்ரிக் க்ளா. ஆமாங்க நான் எவ்வளோனா அந்த அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இந்த எலக்ட்ரிக் க்ளா வந்து அவ்வளோ பெஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைல் டு மீ. ரொம்ப நல்ல ஃபைட்டிங் ஸ்டைல் எனக்கு. உங்களுக்கு வந்து செங்கியூ நாட்டு அப்புறம் டிராகன் டேலன் ஏதாவது. ஆனால் எனக்கு பிடிச்சது இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் க்ளா தான் பிடிச்சிருக்கு. எனக்கு டிராகன் டேலனும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஃபயர் என்சன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. போன்ஸை வச்சு ஸ்பின் பண்ணால் ஃபயர் என்சன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப வாட்டி பண்ணேன், ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது கைஸ். ஸோ அதனால் இப்போ கோகோ வாயிரை எடுத்து வச்சிடலாம். ரொம்ப போர் அடிக்குது. ஸோ இப்போ வந்து இவனை வந்து போடலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்க கைஸ், ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. இருங்க பவர் எய்ட் இருக்குது. இந்த லைட் இன்ட்ரெஸ்டோட பவரு குட் போய் என்ன மாட்டிக்கிட்டானோ. ஐயோ தண்ணிக்குள்ளே தள்ளி விட்ட ஒருத்தன் தள்ளி கொண்டு விட்டான் கைஸ். அவன் தான் இந்த தண்டர் கிளாப்பு ஃப்ளாஷு. இப்போ இங்கே அடியில் கூட என்னால் போக முடியுது. ஸோ இப்போ இந்த பக்கம் போக முடியுது என்னால். அப்போ வேறு வழி இல்லை, ஃப்ளாஷ் டேப்பை போட்டு தான் ஆகணும். நம்ம கிட்டத்தட்ட 6 மில்லியன் கிட்ட வந்துட்டோம். நான் 7 மில்லியன் கிட்டே போயிட்டேன். 7 மில்லியன் அதுக்கிட்டே போயிட்டேன். நான் வந்து சூப்பர் ஹியூமன் 3 மில்லியன் கொடுத்து வாங்கினேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து கிச்சுனே வாங்க முடியல. இல்லைனா 8 மில்லியனுக்கு போயிட்டு கிச்சுனே வாங்கி எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன் கைஸ். கிச்சுனே மிஸ்யூ. ரொம்ப ரேர் ஸ்டாக் கைஸ். நேற்று ரொம்ப ஓபி ஸ்டாக்கு. என்ன பண்ண முடியும்? இங்கே போட்டு அப்படியாச்சுல. ஃப்ளாஷ் டிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 6 மில்லியன் இன்னும் 2 லெவல் அப்பு. ஏன்டா இதை போட்டது? நான் போடவே அப்பா முடியலை காய்ஸ். லெவலப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் இந்த கோகோ வாரியர்ஸ் அடிக்கிறது. இந்த கபூச்சா வச்சு டேஷ் பண்ணுறத பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதே இப்படி பண்ணால் இப்படி போவோம். ஓகே நல்லாயிருக்கு. அதுவே இந்த கபூச்சாவை வச்சு டேஷ் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்களா இப்போ டேஷ் பண்ணுறதே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இருங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மாதிரி இப்படி தான் போவோம். ஓகே அதே கபூச்சாவை வச்சு நம்ம வந்து போனோன்னா பார்த்தீங்களா ஒரு வித்தியாசமும் நடந்துகிட்ருக்கோம். பார்த்தீங்களா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. வேறு இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் போட அதே இதுதான். ஐயோ நம்ம லெவலப் தான் பண்ணோம். நம்ம எதுக்கு இப்போது இது பண்ணிகிட்ருக்கோம்? இங்கே நம்ம வந்து போட்டுடலாம். இவன் தானே என்ன அடித்தவ. வாடா என்ன அடிச்சிடல ஒரு ஷாட்டு. தண்ணியை வாங்க. 2 பேர் எப்படி வந்தாங்க? இவனை நான் ஒன்றும் அடிக்கவே இல்லையாடா. ஸோ இவனை வச்சேன். ஆனால் அந்த இன்னொருத்த இல்லையே, என்ன க்ளோன் மாதிரி வந்துட்டு போனானோ. ஸோ இப்போ இவனை வந்து அச்சிடலாம். செத்து போ. நம்ம வந்து ஸ்டார்ட்ஸ் இது பண்ண மறந்துகிட்டே இருக்கேன். பார்க்க மாட்டேங்கிறேன் நான் சரியா. ஸோ எங்கே இருக்காண்டா கோகோ வாரியர்? கமான் நீ சாவ போகிற. பிறந்து வந்து சாவ போகிற பார்த்தீங்களா? பிறக்கிறா டக்குன்னு சாவுறா. ஆனால் இவங்க மட்டும் சாவவே மாட்டேங்கிறீங்களா? இது பவர் ஆகிடுங்க இல்லை. ஓஹோ ஷிட். அவ்வளோதான். போய் தண்டர் கிளாப்
பேன் ஃப்ளாஷை போட்டுடலாம். தண்ணி கடையில் போலியே, தண்ணி கடையில் போடுறதே நல்லாயிருக்கு. என்ன அப்பப்போ லைஃப் போகுது கைஸ். ஒன்லி ஒன் குவிஸ்ட் டு கோ நெக்ஸ்ட்டு குவிஸ்ட். இந்த ஒரே குவிஸ்ட்டு முடிச்சோன்னா அடுத்த குவிஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து போக முடியும். என்னடா ஃப்ளாஷ் டைப் போட விட மாட்டீங்களாடா, வச்சு ஐடியா இருக்கு. ஐயோ 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 இவனை வேற போய் காஞ்சியர்டு கொக்கோ கொக்கோ மேலே. ஸோ இப்போ வந்து இவனை போட்டுட்டே இது வேணாம் போட வேணாம் ஃப்ளாஷ் ஸ்டெப்பு போடு. ஸோ இப்போ தண்டர் கிளாப் அண்ட் ஃப்ளாஷை போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இவனை அடிச்சுட்டு என் கை எப்போ பார்த்தாலும் ஃப்ளாஷ் ஸ்டெப் கிட்டே போகுது கைஸ். இப்போத்துலேருந்து இப்போ வீடியோ பண்ணுறதுலேருந்து இந்த ஃப்ளாஷ் ஸ்டெப் கிட்டே போகுது கைஸ். எனக்கு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 31 மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோ நேரம் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபை பண்ணி விட்ருங்க. கேஷ் இன்ட்ரோவை சொல்லவே இல்லை கேஷ் வீடியோ ஸ்டார்டிங்கில். ஸோ சாரி ஃபார் த நாட் கிவிங் இன்ட்ரெக்ஷன் இன்ட்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து சொல்கிறேன். ஓ இதை வந்து புஷ் 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 கன்று தான் நான் போடணும். இப்போ எதுக்கு இதை போட்டு அப்போ சொன்னால் இப்போது கைஸ் இந்த சாக்லேட் பாரை குடிச்சிட்டு வந்து முடிச்சுட்டு இப்போது வீடியோ முடிச்சிக்கலாம். இப்போ இல்லை, சாக்லேட் பார் குடிச்சிட்டு வந்து முடிச்சுட்டு இது ஹோம் செட் பாயிண்ட்டு அவன் தானே. ஆமாம். ஸோ சாக்லேட் பாரே நீ சாக போகிறேன். 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. போடு சாவுடா. ஸோ இந்த லைட்னிங் த்ரஸ்ட் வெளியே போடா இருங்க. இந்த தண்டர் கிளாப் அண்ட் ஐயோ உள்ளே போயிட்டேன் பார்த்தீங்களா. கிளிச்சு காய்ச்சி இது கிளிச்சு இது கீழே ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். போய் என்ன அடிக்க முடியல. போடா இந்த பக்கம் போடா, ஃப்ளாஷில் போட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து லைட்னிங் ட்ரஸ்ட் என்னடா எங்கேயோ போகிற, இங்கே போக சொன்னா எங்கே போகிறான் பார்த்தீங்களா. சாவுடா, சும்மா டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான்டா இவன் கைஸ். இப்போ இது நம்ம கொஞ்சம் தான் கைஸ் இது பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா இதே மாதிரி தான் விட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ கைஸ் இன்னுமே இந்த இது எலக்ட்ரிக் லேம்ப் இதை ஃபோல்ட் பண்ண இது பவர் இருக்குல்ல, அதே மாதிரி இன்னும் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம 2326 லெவல் வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சாக்லேட் பார் குஷ்டை வந்து நம்மளும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ முடிக்கிற டைம் வந்து வந்தாச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைபாக பண்ணி விட்ருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ATG அபி கேமிங். பாய். தேங்க்யூ கைஸ். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.